முத்தையாவுக்கு பூசணிக்கானா ரொம்ப பிடிக்கும். பூசணிக்காய் மேல இருக்கிற ஆசையில ஒரு நாள் பக்கத்து வீட்டு தோட்டத்துல விளைஞ்ச பூசணிக்காய திருடிடுறாரு. இந்த விஷயம் ஊர் ஃபுல்லா பரவிடுது. அதுல இருந்து அவர் பேரு மாறி போய் பூசணிக்காய் திருடர் அப்படின்னு ஆகிடுது. அவருடைய வீடும் கூட பூசணிக்காய் திருடர் வீடு அப்படின்னு மாறி போகுது. இப்ப முத்தையாவுக்கு வயசாகிடுச்சு. அவருடைய பேரு குழந்தை வீட்டுல இருக்கான். ஆனா இன்னும் கூட அந்த வீட்டை பூசணிக்காய் திருடர் வீடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உதாரணமா யாராவது ஒரு அட்ரஸ் கேட்டா, அந்த பூசணிக்காய் திருடர் வீட்டை தாண்டி 3வது வீடு, அந்த பூசணிக்காய் திருடர் வீட்டை தாண்டி இந்த கோவில் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. முத்தையாவுக்கும் ரொம்ப வருத்தம். தெரியாம செஞ்ச தவறுக்கு ஏன் இந்த மாதிரி நம்ம கஷ்டப்படுறோம்னு ஒரு ஞானியை தேடி போயிட்டு நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்றாரு. எல்லாத்தையும் கேட்ட அந்த ஞானி, தினமும் நீ 100 பேருக்கு சோறு போடு, மற்றதெல்லாம் தானா நடக்கும்னு சொல்ல, முத்தையாவும் அதே மாதிரி டெய்லி 100 பேருக்கு சோறு போட ஆரம்பிக்கிறாரு. ஒரு வாரத்திலேயே இவரு காதுபடவே 2 பேர் பேசிக்கிறத கவனிக்கிறாரு. அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தன்ட்ட தச்சர் வீடு எங்க இருக்குன்னு இன்னொருத்தர் கேட்க, அங்க ஒரு சோறு போடுற ஐயா வீடு இருக்கு, அந்த வீட்டை தாண்டி போனா தச்சர் வீடு வரும்னு சொல்லுவோம். இது கேட்ட முத்தையாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பூசணிக்காய் திருட்ட சோறு போட்டு நல்ல பேரு வாங்கிக்கிறாரு. நல்ல விஷயங்கள் செய்ய தவறான கருத்துகள் மறையும்ன்றதுக்கான உதாரணம் தான் இந்த கதை.